திஸ் இஸ் டாப்சிஏ 360. நாம் இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல பார்க்க போகிற திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயிர் இழப்பீட்டு தொகை கொடுப்பாங்களே, ஸோ அந்த ஒரு காப்பீட்டு திட்டம் தான் வந்துட்டு இது ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபார்மர்ஸ்க்கான அந்த எப்படி வந்து கிஷன் சமன் நிதி ஸ்கீம்ஸ்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2016 கரீப் சீசனில் தான் வந்துட்டு முதல் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு திட்டம் தான் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்பது மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டமாகும். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பயிர் இழப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். விவசாயிகளுக்கு நிலையான வருமானத்தை உறுதி செய்ய இந்த திட்டம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. சரியா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களாக நேச்சுரலாக வந்து வரக்கூடிய அந்த டிசாஸ்டர்ஸ்னால, இப்போ மழை, புயல், வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக அந்த மாதிரி ஒரு பேரிடர்களால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுதில்ல பயிர்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்வெஸ்டிங் லெவலுக்கே போகாமல் நிறைய இழப்பு வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஆகிடும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை உதவுறதுக்காக பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்துட்டு இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. சரியா? ஸோ இது தொடங்கப்பட்ட தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து February 18, 2016 தொடங்கப்பட்டிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 18 February 2016 காரிஃப் சீசன்ல இருந்து வந்து இது தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் விவசாயிகளுக்கான பிரீமியம் விவரங்கள். சரியா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை மிகவும் குறைவு, மீதமுள்ள தொகையை அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அந்த பிரீமியம் விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரிஃப் பயிர்கள் கோடை இதில் வந்து இப்போ கோடை காலத்தில் 2%, ரபி பயிர்கள் குளிர்காலத்தில் 1.5%, வணிக மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீமியம் விகிதம்ல அந்த தொகை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக வந்து செலுத்தப்பட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு வந்து மீதமுள்ள தொகையை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வழங்கப்படும் காப்பீட்டு பாதுகாப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறட்சி, வெள்ளம் மற்றும் பூச்சி தாக்குதல் ஏற்படும் பாதிப்புகள், இயற்கை சீற்றங்கள் மற்றும் பூச்சி பாதிப்புகளால் ஏற்படும் அந்த இருக்கக்கூடிய பூச்சி அடிக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ப்ராப்ளம் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளம், வறட்சி, தண்ணி இல்லாமல் வறட்சி வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெள்ளம் பாதிப்புகள், அப்புறம் வந்துட்டு திடீர்னு மழை, புயல் எல்லாம் வந்து அடிக்குது. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இழப்பு ஏற்படுற வகையில் இருக்குது. அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மற்றும் பூச்சி பாதிப்புகளால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு திட்டம். நெக்ஸ்ட் பருவம் தவறிய மழை மற்றும் இயற்கை சீற்றங்களால் அறுவடை பின் ஏற்படும் இழப்புகள், அறுவடைக்கு பிறகு ஏற்படும் பாதிப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்குற வகையில் இந்த திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ பருவம் தவறிய மழை வந்தாலும் பாதிப்பு தான். எல்லாமே கரெக்டான நேரத்தில் வந்தால் தான் கரெக்டாக அவங்களால கொண்டு போக முடியும். பருவம் தவறின மழைனாலும் இயற்கை சீற்றங்களால் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகள், ஸோ இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு செயல்படுத்த முடியும். சரி, நெக்ஸ்ட் காட்டு தீ, மின்னல், சூறாவளி போன்ற உள்ளூர் பாதிப்புகள், உள்ளூர் சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இயற்கை பேரிடர்கள் எதனாலயாச்சும் வரக்கூடிய அந்த இழப்புகள் இருக்குல்ல, பயிர் இழப்புகள், அது முழுக்க வந்து இதில் ஏற்றுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் சீற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மின்னல் தாக்கி, சூறாவளி, காட்டுத்தீ அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பரவுதில்லை, டக்குன்னு தீ பிடிக்கிறது. ஸோ இந்தமாரி எதுவாக இருந்தாலும் அந்த இழப்புகளுக்கு வந்து ஈடு செய்கிற வகையில் இருந்தால் இந்த காப்பீட்டு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் எதை சமர்ப்பித்து இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா விண்ணப்பிக்க விவசாயிகள் பின்வரும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். எதுனா ஆதார் கார்டு, இல்லைன்னா அரசு வழங்கிய நிரந்தர அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல், அந்த பாஸ்புக்கோட அந்த காப்பி இருக்கும்ல அது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நில பட்டா, சிட்டா, அடங்கல் நகல், இது எதுவாக நில தொடர்பான என்ன ஒரு ஆவணமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பயிர் சாகுபடி சான்றிதழ், காப் சோவிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு விஏஓ வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபார் த டாக்குமெண்ட்
காக வந்து பார்த்திங்கன்னா இதை சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் விண்ணப்பிக்கும் முறை. தகுதியுள்ள விவசாயிகள் பல சாதகங்களின் மூலம் பதிவு செய்யலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் விண்ணப்பம், அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக நேரடியாக விண்ணப்பிக்கலாம், அல்லது பொது சேவை மையங்கள் சிஎஸ்சி சென்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அங்கே வந்து போய் பக்கத்தில் இருக்க மையங்கள் அருகில் இருக்க மையங்களில் அணுகலாம். அடுத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் பக்கத்தில் இருக்கும்ல, அந்த வங்கிகளுக்கு வந்துட்டு நீங்கள் போய் நேரடியாக வந்து உங்கள் பகுதியில் உள்ள கூட்டுறவு வங்கிகளை அணுகி அதில் பதிவு செய்யலாம். ஓகேவா? அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு தற்போதைய காலக்கெடு நீடிப்பு. சரியா? காரிஃப் பருவத்திற்காக நெல் மற்றும் பிற மழைக்கால பயிர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், 2016 பிப்ரவரி 18 தொடங்கப்பட்டது. 2016 காரிஃப் சீசன்லேருந்து தான் இந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பித்தாங்க. இந்த காரிஃப் பருவத்திற்காக நெல் மற்றும் பிற மழைக்கால பயிர்கள் தேசிய பதிவுக்கான காலக்கெடு ஜூலை 31 ஆகஸ்ட் 15 அல்லது 16 வரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? அதுவும் இல்லாமல் மாநிலத்தில் சில சேஞ்சஸ் கொடுப்பாங்க. மாநிலத்திலையும் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில அறிவிப்புகளை பொறுத்து அதில் சில மாறுதல்கள் வரும் அப்படிங்கிறதையும் இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து சில எண்கள் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு பின்வரும் எண்களில் வந்து நம்ம தொடர்பு கொள்ளும் போது உதவி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த கிருஷி ரஷக் உதவி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் வந்து 14447 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர். அண்ட் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வாட்ஸ்அப் ஆதரவு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் தான் 7065514447 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது வந்து இந்த ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்கணும், இதில் வந்து போய் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும், இதனால் பயன்பெறணும் அப்படின்னா சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஎஸ்சி சென்டர்ஸ் மற்றும் வந்து ஆன்லைன் மூலம் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம், இல்லைன்னா வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயற்கை பேரிடர்களால் வரக்கூடிய அந்த இழப்பு, சரியா, பயிர் இழப்பு, அதுக்கான ஒரு காப்பீட்டு திட்டம் தான் இந்த ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதம மந்திரி அவர்களால் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 18, 2016 காரிஃப் சீசன்லேருந்து தொடங்கப்பட்ட ஒரு சிஸ்டம் செயல்பட்டுட்டு வருது, ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ என்ஜாய் இந்த வீடியோ. தேங்க்யூ.